அமெரிக்க அரசு முடக்கம் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா? இதனால இந்தியாவுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கா போன்ற பல கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார் பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் அவர்கள். சார், அமெரிக்க அரசு முடக்கம் அப்படின்னா என்ன? இதனால இந்திய அரசுக்கு எதனா பாதிப்பு இருக்கா சார்? அமெரிக்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குங்க அவங்களுக்கு நிறைய செலவினங்கள் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், மற்ற செலவுகள்லாம் இருக்கும். இந்த செலவுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்துக்கு ஒரு அப்ரூவல் பார்லிமெண்ட்ல அவங்க வாங்கணும். அந்த செனட்னு ஒரு சபை இருக்கு. நம்ம நாட்டில் எப்படி கீழ் சபை, மேல் சபை, லோக்சபா, ராஜ்யசபான்னு இருக்கோ, அதே போல அங்க ஹவுஸ் அண்ட் செனட்னு 2 இருக்கு. அந்த செனட்ல மொத்தம் 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேர்ல 53 பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் 47 பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த 100 பேர்ல 60 பேர் ஓட்டு போட்டா மட்டும்தான் அந்த பில் அவங்க பாஸ் பண்ண முடியும். சோ இதனால ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் ஒன்றா இணைஞ்சுதான் இந்த ஸ்பெண்டிங் பில்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பணம் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். ஆனா பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்கட்சிகளா இருக்கிறவங்க பெரும்பாலும் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க இந்த செலவு பண்றீங்க, இது தப்பு, இதுக்கு நீங்க குறைவா செலவு பண்றீங்க, அதுக்கு நீங்க அதிகமா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முட்டுக்கட்டைகள்லாம் போடுவாங்க. இதனால அது அப்ரூவல் சமயங்கள்ல கடைசி நேரம் வரைக்கும் இழுத்து கடைசி நேரத்துல கூட அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. 1977 இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை அந்த அக்ரிமெண்ட் எட்டப்படாமலே போயிருக்கிறது. அப்ப அந்த அக்ரிமெண்ட் எட்டப்படவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாது அரசாங்கத்தால. அதனால என்ன பண்ணிடுவாங்க, அவசியமான வேலைகளை தவிர்த்து மற்றவங்களை நீங்க வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அந்த வேலைக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க. இது என்ன நடக்கும்னா, ஒரு காலத்துல பொதுமக்களுக்கு யார் மேலேயாவது ஒரு அதிருப்தி வரும். ஒரு எதிர்கட்சி அநியாயம் பண்றாங்க அல்லது ஆளுங்கட்சி அன்ரீசனபிளா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கோபம் எப்படி வருது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் திரும்ப ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க ஒன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 77 இருந்து இது வரைக்கும் 20 தடவை அந்த மாதிரி நடந்திருக்குது. இது 21வது தடவை. அதாவது இன்றைக்கு நள்ளிரவுல இருந்து, அதாவது நேற்று நள்ளிரவு அமெரிக்கன் டைம் படி அமெரிக்க அரசாங்கம் முடக்கப்படுகிறது. அதாவது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கையில காசு இல்லை. ஸோ இது சில நேரங்கள்ல 1 நாள் 2 நாள்லயும் பிரச்சனைகள் சரியா இருக்குது. சில நேரங்கள்ல 1 மாதத்துக்கு மேல கூட இது இழுத்துருக்குறாங்க. இது எப்படி போக போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். இதனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா பங்குச்சந்தைகள் பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அமெரிக்க பங்குச்சந்தைகள் ஏற்றமா இருந்தா நம்முடைய பங்குச்சந்தைகளும் ஏற்றமா இருக்கும். அங்க இறக்கமா இருந்தா நம்முடைய பங்குச்சந்தைகளும் இறக்கமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஓகே, இப்ப அமெரிக்க அரசாங்கம் முடக்கப்படுகிறது, அதனால அமெரிக்க பங்குச்சந்தைகள் கொஞ்சம் வீழ்ச்சி அடையலாம், அதனால நம்முடைய பங்குச்சந்தைகளும் வீழ்ச்சி அடையலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இப்போ இந்திய பங்குச்சந்தை பொறுத்தவரை உலக பங்குச்சந்தைக்கும் நம்முடைய பங்குச்சந்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல் நம்முடைய பங்குச்சந்தைகள் தனியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, உலகத்திலேயே ஆக அதிகபட்சமான 50% வரியை ட்ரம்ப் நமக்கு விதிச்சிருக்கிறாரு. இது இல்லாம H1B விசாவுக்கு ஒரு புதுசா வாங்குற H1B விசாக்கெல்லாம் $1,00,000 பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. H1B விசா வச்சுங்கிறவங்கள கிட்டத்தட்ட 71% இந்தியர்கள். ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால இந்திய பங்குச்சந்தைகள் ரொம்ப சரிவில் இருந்தது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தைகள் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அமெரிக்க பங்குச்சந்தைகள் ஃபியூச்சர்ஸ் குறைவாக தான் ட்ரேட் நடக்குது. பங்குச்சந்தைகள் அமெரிக்காவில் இன்னைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு அபரிதமா மேலே ஏறி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்திய பங்குச்சந்தைக்கும் இந்த அமெரிக்க அரசாங்க முடக்கத்துக்கும் பெருசா கனெக்ஷன் எதுவும் கிடையாது. அமெரிக்க அரசாங்க முடக்கத்தினால அதெல்லாம் இந்திய பொருளாதாரத்துக்கு எதனா பாதிக்க போருமானாக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த அமெரிக்க அரசாங்கம் முடக்கம் அப்படிங்கிறதே ஒரு சில நாட்களுக்கு தான் இருக்கும். அந்த ஒரு சில நாட்களுக்குள்ளார அவங்க திரும்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சமாதானமா பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துருவாங்க. ஏன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க முடியும்? அப்படியே கொடுக்காம இருந்தாலும்
அவங்களுடைய கோபம் வந்து அடுத்த எலெக்ஷன்ல எதிரொலிக்கும் இல்லையா? அப்போ அது யார் பேர்ல எதிரொலிக்கும்? இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1977 இது வரைக்கும் கிட்ட 20 தடவை இந்த மாதிரி நடந்திருக்குது. ஆனா எந்த காலகட்டத்திலையுமே தொடர்ந்து அரசாங்கம்லாம் முடக்கப்படலை. சில நாட்கள்ல அது வந்து சரியாயிடும். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி பினாமினன் தான். இது வந்து ஒரு பர்மனண்டான பிரச்சனை கிடையாது. அதனால இதுக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் பெருசா கனெக்ஷன் கிடையாது. இதுக்கு முந்தைய காலங்கள்ல இந்த மாதிரி முடக்கம் ஏற்படும் போது ஏதேனும் பிரச்சனை அந்த மாதிரி எதனா வந்திருக்கா சார்? பங்குச்சந்தைகள் ஓரளவு இறங்கும், ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த திரும்ப அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஸ்பெண்டிங் பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப பங்குச்சந்தைகளுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். நன்றி. நன்றி.